வணக்கம், நான் உங்கள் சௌமியா. இப்போ நம்ம ஹேர் ஆயிலுக்கு தயாரிச்சுருக்கோம். 7 லிட்டர் மரச்செக்கெண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய். அதுக்கு வந்து வெட்டிவேர், ஆவாரம்பூ, ரோஜா இதழ்கள், மரிக்கொழுந்து, வேப்ப இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வெற்றிலை, ஓமவல்லி இலை, முருங்கை இலை, ஜடாமாசி, மஞ்சிஸ்டா, ஆம்லா, பிஞ்சு கடுக்கா, அருகம்புல், அதுக்கப்புறம் இது போன்ற 30 வகையான மூலிகைகள் சேர்த்து இந்த எண்ணெய் தயாரிச்சுருக்கோம். இது எதுக்கு இப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, இதில் ரோஸ்மேரி இருக்கிறது, கேஸ்டர் ஆயில் குத்திருக்கோம். இதெல்லாம் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி 30 மூலிகைகள் தயார் பண்ணி, இது ஏன் இப்படி தயார் பண்ணுறோன்னா, சில பேரால் எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம பண்ணி சௌமியாஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து இப்போ நம்ம இதை சேலுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஸோ இது ஃப்ரெஷ் பேட்ச் இப்போ காஞ்சுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ நல்லா ஆயில் கலர் மாதிரி நல்லா வந்திருக்கு. இதில் மாதுளை தோல் கூட போட்டிருக்கோம், அதுவும் நல்ல நிறத்தை கொடுக்கும். இது மெயினாக வந்து கிரே ஹேர் வராமல், அதாவது வந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சின்ன வயசுக்காரங்கள்லாம் தடவிக்கும் போது அவங்களுக்கு கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த எண்ணெய். பாருங்கள் இப்படி கலர் மாதிரி. இது நீங்கள் நார்மலாக எண்ணெய் தேய்ச்சி தலை பிணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதை தேய்ச்சிட்டு ஊறிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நம்ம இது கூட நம்மளோட ஹேர் வாஷ் பவுடருமே நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ அதை அந்த பவுடரை தேய்ச்சும் தலைக்கு குளிக்கலாம். குளித்தா நல்ல ஹேர் வந்து கண்டிஷன் ஆகி நல்லா ஃப்ரெஷ் இதுவாக இருக்கும், சில்கியாக இருக்கும் ஹேரு. இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் எந்த ஏஜுக்கார சின்ன குழந்தைக்கு கூட தடவலாம். ஒரு பாதிப்பும் கிடையாது. இதில் எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான் பண்ணுறோம்.